இன்னைக்கு இறுதி ஆகிடுமா கூட்டணி? உறுதியாக இன்றைக்கு மாலை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேற்பார்வையாளராக இருக்கிற கிரீஷோடுங்கிறவர்கள் இன்றைக்கி வர்றாங்க. உறுதியாக இன்றைக்கு ஒரு சுமூக நிலை எட்டி இருக்கிறது. கண்டிப்பாக இந்த கூட்டணி உறுதியான கூட்டணி இன்றைக்கு உறுதியாகும், இறுதியாகும். மக்கள் எதிர்பார்த்தபடி, தொண்டர்கள் எதிர்பார்த்தபடி இது ஒரு வெற்றி கூட்டணி இந்த தேர்தலிலும் தொடரும். அதான் அந்த 20 வருஷமா தொடர்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணியை விமர்சிக்கும் போதெல்லாம் கொள்கை கூட்டணி அப்படின்னு பல பெருமைகள் பேசப்பட்ட நிலையில இன்னைக்கு கூட்டணி உறுதியாயிடுமா அப்படின்ற கேள்வி எழுப்பக்கூடிய நிலை ஏன் வந்தது? இல்லை, இது ஒரு ப்ராசஸ். இது ஒரு தேர்தல் கூட்டணி என்று வரும்போது ஒவ்வொரு கூட்டணி கட்சியில் தங்களுடைய ஆசைகளை, தங்களுடைய விருப்பங்களை தெரிவிக்கிறதுன்றது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் அடிப்படையில் எல்லா கட்சிகளும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட இந்த முறை கொஞ்சம் கூடுதலாக இடம் வேண்டும் என்று அந்த ஆசை கொள்வது, அந்த விருப்பத்தை தெரிவிப்பதுன்றது கூட்டணி கட்சிகளுடைய விருப்பம். நாங்கள் மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளுமே கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எங்களுக்கு இந்த முறை கூடுதலாக இடம் ஒதுக்குங்கள்னு கேட்கிற நிலையில தான் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் அதே எத்தனை எண்ணிக்கையில் இந்த கூட்டணியில தொகுதி பங்கீடு முடிய போகுதுன்ற கேள்விதான் வரும். ஆனா கூட்டணி இருக்குமா இருக்காதான்ற கேள்வி வரைக்கும் வந்துருச்சு. அதான் இல்லை, அதில் மீடியாக்கள், ஊடகங்களுடைய பிரச்சாரங்கள் தான் அதிகமாக இருந்ததே தவிர ஆரம்ப நிலையிலிருந்து ஒரே நிலை, நாங்கள் தொடர்ந்து இந்த கூட்டணியில் இருக்கிறோம், இந்த கூட்டணியில் உறுதியாக தொடர்போம் அப்படின்றத எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் சொல்லியிருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் அதை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தார். அதனால் எந்த இடத்துலையும் அந்த மாதிரி நாங்கள் கூட்டணியில் இல்லை விலகுறோம் அப்படின்ற வார்த்தை ரெண்டு தரப்புலேருந்துமே வரல. இது மீடியாக்களும் உருவாக்கிய பிம்பமே தவிர எங்கள் கூட்டணி எங்கள் கூட்டணி அது உறுதியாகத்தான் இருந்தது. பிம்பம்னு சொல்றது எதை அப்படின்னா, மாணிக்கம் தாக்கூர் ட்வீட் போட்டதும், கிரீஷ் சோடங்கர் செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன விஷயத்தையும், பிரவீன் சக்கரவர்த்தி தன்னுடைய பேச்சிலையும் பதிவிலையும் சொன்ன விஷயங்களை தான் மீடியா செய்தியாக்குனாங்க. அதை பிம்பம், உருவாக்கப்பட்ட பிம்பம்னு எப்படி சொல்றீங்க? அதாவது கட்சியில் அவர்களெல்லாம் ஒரு கட்சியினுடைய பொறுப்புகளில் இருக்கிறவங்க இருந்தாலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இருக்கிறார், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை இருக்கிறது, ஒரு மேற்பார்வையாளர் இங்கே இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவர்கள் சொல்கிற கருத்து தான் ஒரு இறுதியான கருத்தை தவிர இதில் அவர்கள் கொள்ளுகிற கருத்துக்களுக்கு அந்த அளவில் அவரவர் சொந்த கருத்து அப்படின்னு சொல்கிற நிலை தான் இருந்ததே தவிர கட்சியினுடைய உறுதியான கருத்துன்றது இந்த கூட்டணி தொடர்கிறது. மாணிக்கம் தாக்கூருக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் வேணுமானால் நீங்கள் சொல்கிறது பொருந்தலாம். ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய கிரீஷ் சோடங்கரும் அப்படியான கருத்தை சொன்னார் என்பதுதான் கூட்டணி இருக்கா இல்லையான்ற கேள்வி வரைக்கும் போனதுக்கான காரணங்கிறத நீங்க மறுக்க முடியுமா? தேர்தலில் அவங்க கூட்டணி பேசுகிற அந்த குழுவினுடைய தலைவராக அவர் இருக்கிறார். அவர் தான் உள்ளே போனார், அவர் தான் பேசினார், அவருடைய கருத்தை அவர் வெளியிடுகிறார். கட்சியினுடைய கருத்தை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவெடுக்கும் அப்படின்றது தான். இவர் கருத்தை அங்கே போய் சொல்லுவார், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவெடுக்கும். ஸோ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைமை இன்றைக்கு இந்த கூட்டணி தொடரும் என்கிற முடிவை நோக்கி தான் இப்போ வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த வெற்றி கூட்டணியை நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம்ன்றது தான் இன்றைக்கு இருக்கிற நிதர்சனமான உண்மை. இதில் வேற எந்த குழப்பமும் இல்லை. ஓகே திரு இப்ராஹிம், இப்போ இங்க கூட்டணியில ஒரு குழு அமைச்சிட்டு காங்கிரஸ் பல நாட்களாக காத்துட்டு இருக்காங்க, கூட்டணி இருக்கா இல்லையா அப்படின்ற சூழலே ஒரு தெளிவில்லாமல் இருக்குது அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. இப்போ இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி யாருக்காக காத்திருக்கு? வணக்கம், அனைவருக்கும் ஹோலி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். வண்ணமயமான கொடிகளை எப்படி வீசி கொண்டாடுகிறார்களோ அதுபோன்று வரக்கூடிய 2026 ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு வண்ணமயமான ஒரு தமிழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி அமைவதற்கு எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் நான் பிரார்த்தனை செய்கின்றேன். இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு காங்கிரஸ் படக்கூடிய அவமானங்களும் இல்லை, நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து ஒரு கேள்வி இருக்குது. பல வண்ணங்கள் அப்படின்னும் போதும் என்டிஏ ஆட்சி அப்படின்னும் போதும் இங்கேயும் அதே கேள்வி எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கு. என்டிஏ ஆட்சி தானா, அதிமுக ஆட்சி இல்லையா? தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி, அதில் எங்களுடைய முதல்வர் கேண்டிடேட்டாக ஐயா எடப்பாடியார் அவர்களை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். முதலமைச்சர் எடப்பாடியார், மற்ற அமைச்சரவையில் இருக்கிறது அதிமுக காரங்க தானா, அல்லது நீங்கள் சொல்கிற அந்த பல வண்ணம் அப்படின்ற மாதிரி பல கட்சிகள்லேருந்து அமைச்சர்கள் வருவாங்களா? எல்லா கட்சிகளுமே ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். நாங்கள் ஆட்சியை அமைக்க மாட்டோம்னு சொல்கிறதுக்கு காங்கிரஸ் கிடையாது. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி 18 மாநிலங்களில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்திலும் நாங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. எப்பொழுதுமே பிற கட்சிகள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற மனநிலையை காங்கிரஸ் எப்படி நினைத்து திமுக ஆட்சியே காமராஜர் ஆட்சின்னு ஒத்துக்கொண்டு தங்களுடைய சுயத்தன்மை இழந்து விட்டார்களோ, பாரதிய ஜனதா கட்சி அப்படி கிடையாது. எங்களுக்கு என்று இலக்கு இருக்கிறது. நிச்சயமாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலும் ஆட்சி அமைப்போம் வருங்காலத்தில். இன்றைய சூழலில் திமுக என்கிற இந்த 4 ஆண்டு நாசகர சக்தியாக இன்றைக்கு தமிழகத்தில் எல்லா வளங்களையும் சுரண்டி மக்கள் பெரிய அவதிக்குள்ளாக இருக்கும் பொழுது
இன்றைக்கு ஒரு கூட்டணியாக ஒன்று சேர்ந்து ஐயா எடப்பாடியார் தலைமையில் தமிழகத்தில் ஒரு ஆட்சியை நிறுவ வேண்டும், அது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும் பொழுது இது கூட்டணிக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் கொள்கையை விடவே இல்லை, கொள்கையை விடவும் மாட்டோம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்தத்தின் அடிப்படையில் இருக்கிற கட்சி. போகிற போக்கில் நாங்கள் இது எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி நடக்கும் பொழுது அதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தாக்களாக எங்களுடைய இன்றும் மறக்க முடியாத தலைவராக இருக்கிற ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்களையோ பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்களுடைய கனவுகளை ஐயா எடப்பாடியார் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் நாங்கள் சொல்லலை. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு கட்சி, அவர்கள் ஒரு பலத்தோடு இருக்கிறார்கள். சொல்ல முடியாது, ஏன்னா காங்கிரஸ் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். கொள்கை முரண் இருக்கு என்பதுதானே இந்த கூட்டணி பற்றிய விமர்சனம். கொள்கை முரண் என்பது எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும். ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக இணைந்ததா இல்லையா? கொள்கை அவர்களுக்கு வேறு எங்களுக்கு வேறு, ஆனால் ஒரு பொது நலனுக்காக ஒன்று சேருவது என்ற அடிப்படையில் கொள்கையை நாங்கள் மாற்றலை, திமுகவும் மாற்றலை. ஆனால் காங்கிரஸ் அப்படி இல்லைன்னு சொல்ல வரேன். காங்கிரஸ் தன்னுடைய தலைவர் கர்ம வீரர் காமராஜரை திமுக தோற்கடித்தது. அவரை தோற்கடிப்பதற்கு அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை என்பது, காமராஜர் அவர்கள் நிறைய சொத்து சேர்த்து விட்டார், பொருளாதாரத்தை கொள்ளையடித்து விட்டார், தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. அது முரசொலியிலும் பதிவாகி இருக்கிறது. அப்படி கர்ம வீரர் காமராஜரை தோற்கடித்த, அவருக்கு கண்ணியம் செலுத்தாத, அவரை மிகப்பெரிய அளவிற்கு போற்றாத திமுகவை வெறும் தேர்தல் வெற்றி என்ற லாபத்திற்காக காங்கிரஸ் திமுகவின் மீது சவாரி ஏறக்கூடியதற்காக, அது மட்டும் வேற வேற என்ன இருக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்க? கர்ம வீரர் காமராஜர் ஆட்சியை ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியோடு எப்படி ஒப்பிடுறீங்க? கூட்டணி இது கொள்கை கூட்டணி இல்ல அப்படின்றத அதிகாரப்பூர்வமாகவே இரண்டு கட்சி பிரதிநிதிகளும் சொல்றாங்க. மோடியா லேடியா அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கேட்டாங்க. அவங்க கூட தான் பாஜக கூட்டணி சேர்ந்திருக்கீங்க. அப்ப தேர்தலுக்கான கூட்டணி தானே இதுவும்? நான் சொல்லுவதை நீங்க இன்னும் கூட புரியல. பாரதிய ஜனதா கட்சி ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயல்படும். அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு கட்சி. இப்போது ரெண்டு பேரும் நாங்கள் ஒன்றிணைகிறோம். சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் எங்கள் கட்சியின் முன்னோர்கள் சிந்தித்த, எங்கள் கட்சியினுடைய முன்னோர்கள் எதையெல்லாம் அடைய வேண்டும், எதையெல்லாம் இந்த பாரதத்தில் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களை அதிமுகவோடு ஒப்பிட்டு நாங்கள் பேசுவோம்னு பேச மாட்டோம். ஏன்னா எங்கள் இலக்கு, எங்கள் சித்தாந்தம் என்பது தனித்துவமானது. அதனால தான் பிஜேபி பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் சொல்கிறோம். நாங்கள் மற்ற பார்ட்டிகள் மாதிரி கிடையாது. ஆனால் காங்கிரஸ் அப்படி கிடையாது. காங்கிரஸ் இன்றைக்கு சிதைந்து போனதற்கு காரணம், தன்னுடைய வாக்கு வங்கியை இழந்ததற்கு காரணம், திமுகவை விட்டு வெளியே வந்தால் செல்லா காசாக சட்டமன்றத்துக்குள்ள காங்கிரஸ் ஒரு உறுப்பினர் கூட வர முடியாதுன்னு திமுகவுடைய அமைச்சர் ரகுபதி சொன்ன பிறகும் அவமானப்பட்டு மீண்டும் அதே கூட்டணியில் தொடர்வதற்கு பேரம் பேசுகிற இந்த கேவலமான நிலையை பாஜக ஒருபோதும் செய்யாது, செய்ய மாட்டோம். ஏன்னா நாங்கள் இலக்கில் தெளிவா இருக்கும். எங்களுக்கு நோக்கம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதை தவிர காங்கிரஸை மாதிரி பிறருடைய முதுகில் ஏற்றுக்கொண்டு அவமானங்களை தாங்குவது என்பது பிஜேபி வரலாற்றில் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது நீங்க சொன்ன கருத்துக்கு என்னோட கருத்துக்கு, அதாவது சகோதரர் சொன்னார், நான் வண்ணமயமான எண்ணம், அதாவது வண்ணமயமான கட்சிகள் இணைஞ்சிருக்கோம். வண்ணமயமான கட்சிகள் இருக்கலாம், ஆனால் எண்ணம் மையமான கட்சிகள் இங்கே இருக்குது. எங்களுடைய எண்ணம் ஒன்று தான். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதில், மதவாத சக்தியை வேறு இருப்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்களுடைய சித்தாந்தம் என்பது பாரதிய ஜனதா கட்சியை அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்பது தான். இன்றைக்கு அவர்கள் அமைத்திருக்கிற கூட்டணி கொள்கை கூட்டணி அல்ல, அது ஒரு கொள்ளை கூட்டணி. அவர்கள் குற்றவாளிகளை இணைத்துக்கொண்டு, ஊழல் புகாருக்கு ஆளானவர்களை இணைத்துக்கொண்டு ஒரு கூட்டணியை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள், அச்சுறுத்தி அமைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்களோடு உறவு வைத்திருந்தவர்கள் பல பேர் அவர்களை விட்டு வெளியே மீண்டும் மீண்டும் இங்கே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணியில் தான் சேர விருப்பம் தெரிவிக்கிறார்களே தவிர யாரும் அவர்களோடு அணி சேர தயாராகவில்லை. ஏன்னா அவங்களோட கடந்த கால நடைமுறை அப்படி. எனவே எங்களை குறை சொல்வதற்கு, எங்களை இழிவுபடுத்தி பேசுவதற்கு அவர்களுக்கு எங்களை பொறுத்தளவில் அவர்கள் அமைத்திருக்கிற கூட்டணி தான் சந்தர்ப்பவாத கூட்டணி என்று சொல்ல வேண்டிய நிலையில்